இல்லை கவர்மெண்ட்ல இவங்க நிவாரணம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டு விடணும். நல்லா பேசுனா அண்ணா. இந்த மழை உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்குது சொல்லுங்க. சேத்துலையும் மரவள்ளி கோலோடையும் சேத்தோடையும் சண்டை போடுறீங்க. ஒரு ஃபீட்பேக் ஒன்று சொல்லுங்க. நல்ல ஒரு அருமையா ஆனா இப்ப இதுல இருந்து நம்ம மீண்டு வரது ரொம்ப கஷ்டம் தான். இன்னும் 2 நாள் இருந்ததுன்னா ஃபுல்லாவே மாவு எல்லாம் மாவு கொண்டு அழிவு இதெல்லாம் போயிடும். உடனே வடிஞ்சதால கொஞ்சம் ஒரு 10% தப்பிச்சு. இப்ப எப்படி அப்படியே இந்த ஏரி தண்ணி தான் உள்ள இறங்குச்சா? ஆமா, வாக்கா. இது ஆறு. இது வந்து மேல வந்து 3 ஏரி உடைச்சு வச்சேன். உடைஞ்சதால தான் இப்போ வந்து விவசாயம் எல்லாம் பாதிக்குது. ஆத்தோரங்கிற விவசாயம் வீணா போயிடுச்சு. இது மட்டும் தான் இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு. உன கத்திய காட்டு கருப்பன் மாதிரி. அதுல அப்படி இல்லை, ஒரு கை அப்படி இது பண்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவ மாதிரி ஒரு கையில கத்தி அப்படி காட்டு. ஒரு கையில மறுபடியும் சொல்றாங்க. இப்ப சொல்லணும். கலங்கிருக்காதா? ஏன் தெரியுமா உங்களுக்கு? அதுல கலங்கிருக்கா வேறிக்காண்டு கலங்கிருக்கேன்டா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அழுவிடுச்சு. வேர் முறிஞ்சிருச்சு. அது கிழங்கு வீணாயிருது. பாருங்க, இந்த கிழங்கு பாருங்க. அதுக்கு பாதி வெட்ட முடியாதா? பாதி சேரும். ஆனா இப்ப அந்த தோட்டம் எல்லாமே இப்படிதான் ஆயிருக்கு. மக்களே பாருங்க, விவசாயி சேத்துல இறங்காவிட்டால் நம்மளுக்கெல்லாம் சோறே கிடையாது. சோத்துல கை வைக்க முடியாது. இந்த விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு நம்மளுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன சொன்னாக்கா பேரம் பேசி அலட்சியப்படுத்தி அவங்கள இது பண்ணி உங்களுக்கு இது நிறைய கொடுங்கன்னு கஷ்டப்படுறவங்கள விட சும்மா இருக்கிறவங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க. உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. மக்களை இதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உன் கல்லான மனசும் கரையும். தேவையில்லாத செலவெல்லாம் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி விவசாயிங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலே, கொஞ்சம் 1 ரூபா 2 ரூபா ஏற்றி கொடுத்தாலே அவங்க மனசார இந்த வந்து விவசாயத்தை உங்களுக்கு நம்மளுக்கு செஞ்சு இது விவசாயம் செஞ்சு கொண்டாந்து நம்மளுக்கு அரிசா கொடுக்குறாங்க, கிழங்கா கொடுக்குறாங்க, இது கத்திரிக்காய் வெண்டைக்காய் மிளகாயா கொடுக்குறாங்க. அப்ப நம்ம 1 ரூபா 2 ரூபா கொடுத்து வாங்கினது தப்பே கிடையாது. இப்ப வந்து இவருக்கு வந்து 2 லட்சம் ரூபாட பொருள் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, அழிவு போச்சு. இவருக்கு வந்து முதல் தேர்மோ தெரியாது. பாருங்க மக்களே, உயிரை பணைய வச்சு இறங்கி. ஆமா, ஆத்தோரம் தண்ணி சேர் முட்டி அளவுக்கு சேர் இருக்கு, வர முடியாது. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தோம், கஷ்டப்பட்டு இடத்துக்கு வந்தோம். பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த இடத்துக்கு வரத்துக்கு. போயிடுங்க, தண்ணி கிட்ட போயிடுங்க. ஐயோ, தண்ணி உள்ள நான் போனோட கீழே விழுந்துருவேன்.
பாருங்க எவ்வளோ சேர், எவ்வளோ இது கஷ்டப்படுறாங்க. இது பாருங்க, இதுலேயே ஒரு 1,50,000 2 லட்சத்துக்குள்ள அவங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் பாருங்க எப்படி போகுது அடிச்சுட்டு ஆற்று முழுக்க. இப்போ சத்தத்தை பார்த்தீங்களா? ஓண்டு சத்தம் கேட்குது.